ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடத்துல தான் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதாவரம் பக்கத்தில் இருக்க பெருங்காவூரில் தான் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ்வர்யம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர் இருக்காங்க. மேனேஜர் சார் நம்மளுக்கு ஃபுல்லாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ அவங்கள கூப்பிடலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சரி சார். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொகேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க சார். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் மப்சல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவுட்டர் ரிங் ரோட் கனெக்ட் பண்ணுற அந்த ரோட்டில் பெருங்காவூர்ன்ற இடத்துல இருக்குங்க. ஃபுல்லி கேட்டட் டவுன்ஷிப் சிஎம்டி ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டை நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்க சார். இது உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை பிளாட்ஸ் இருக்குது? எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் இது? இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 260 பிளாட் இருக்குது. கேட்டட் டவுன்ஷிப்பாக 3 என்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்டு, இபி கனெக்ஷன், பார்க் ஏரியா இது எல்லாமே வச்சு நம்ம சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்டில் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே சார். இப்போ நம்ம வந்து பிளாட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா நீங்கள் பிளாட்ஸ் மட்டும் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை பில்டிங் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் சேர்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா 260 பிளாட்டு. 260 பிளாட்டில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% 80% சோல்ட் ஆகிடுச்சு. ஒரு 20 பிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்கும். 20-25 பிளாட்ஸ் தான். இங்கே நம்ம வந்து இடமாவும் சேல் பண்ணுறோம். 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இடமாவும் சேல் பண்ணுறோம். இல்லைனா உங்களுக்கு வீடாகவும் கட்டி கொடுக்குறோம். 1 BHK 2 BHK கட்டி கொடுக்குறோம். 3 BHK ஹவுஸ் கட்டியும் வச்சுருக்கோம். ரெடியாகவும் இருக்குது. ஓகே சார். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு இடம் வாங்குறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பிளாட் அதாவது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடாக நீங்கள் கட்டி கொடுக்குறதுனாலும் சரி, எவ்வளோ மினிமம் அமௌண்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்? எவ்வளோ கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம்? இங்கே பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 600 வரும்போது உங்களுக்கு 15 லட்ச ரூபா டோட்டல் ப்ரைஸ் வரும். நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டாக பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் லோனில் போகிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 3 லட்சம் 2லேருந்து 3 லட்சம் கையில் இருந்ததுன்னா லேண்டாக வாங்கிக்கலாம். மீதி லோன் வாங்கி கொடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸும் கிளியர் டைட்டிலாக இருக்குது. ஓகேங்களா? பேங்க் லோனும் உங்களுக்கு வந்து நிறைய பேங்க்கில் நம்ம பண்ணியிருக்கோம். 260 பிளாட்டில் ஆல்ரெடி நிறைய பேங்க்கில் பண்ணியிருக்கோம். லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்குது. வீடாக கட்டுறதுன்னா உங்களுக்கு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டில் காம்பேக்டாக பட்ஜெட் கம்மியாக பண்ணணும் அப்படின்னா 30 லட்சத்துலேருந்து பண்ணுறோம். 30 கட்டுற மாதிரி இருந்தால் 30 லட்சத்துலேருந்து வீடு பண்ணி கொடுக்குறோம். இடம் வாங்குற மாதிரி இருந்தால் 3 லட்சத்துலேருந்து பண்ணிடுறோம். இடம்னா 15 லட்சம், 3 லட்சம் இனிஷியல் பேமெண்ட்டு, 2லேருந்து 3 லட்சம் இனிஷியல் பேமெண்ட்டு. வீடுனா 30 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டி கொடுக்குறோம். இனிஷியல் வந்து 4லேருந்து 5 லட்சம் கையில் இருந்தால் போதும், மீதி லோன் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கா? கார்னர் பிளாட்ஸ் லிமிட்டடாக இருக்குது. ஓகே. புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம மக்கள் எல்லாம் நிறைய பேர் என்னென்னா கார்னர் பிளாட்ஸாக தான் பார்த்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே நம்மளுக்கு கார்னர் பிளாட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணி சைட்டை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார். இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி சரௌண்டிங்கில் நம்மளுக்கு என்னெல்லாம் டெவலப் ஆகிருக்கு, அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு லேண்ட் வாங்குறோம், ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கன்னா வாங்குறோம்னா சுற்றி நம்ம வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பார்ப்போம். லைக் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், நம்ம பசங்களோட ஸ்கூல் சேர்க்கணும், காலேஜ் சேர்க்கணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் ஸ்கூல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் காலேஜஸ் இருக்குது, டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. நம்ம சைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ட்ரீ ஸ்கூல், கிரீன்ஃபீல்டு ஸ்கூல், டான் பாஸ்கோ ஸ்கூல், இது இல்லாமல் கிறிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இதெல்லாம் ஸ்கூல்ஸ் இருக்குது. இது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் வந்து மேஜர் ஸ்கூல்ஸு. காலேஜஸ் வந்து அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், இந்த பக்கம் ஜெயின் காலேஜ், இதெல்லாமே இருக்குது பக்கத்தில். இங்கே டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதவரத்துலேருந்து அவுட்டர் ரிங் ரோட் கனெக்ட் பண்ணுற ரோட்டில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இந்த சரௌண்டிங்கில் நல்லா ஃபாஸ்ட்டாகவே க்ரோத் ஆகிட்டுருக்கு. கம்பெனிங்க, ஸ்டோரேஜ், குடோன்ஸ் இது எல்லாமே நிறைய இருக்கிறதுனால இங்கே நல்லாவே டெவலப்மெண்ட் இருக்கும். ஜிஎன்டி ரோட், கல்கத்தா ரோடு வந்து இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்லேயே கனெக்ட் ஆகிடும். அதை பேஸ் பண்ணி நல்லாவே டெவலப்மெண்ட் இருக்கும். மெட்ரோ ஸ்டேஷன் இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோட்டில் ரெட்டில்ஸ் ரோட்லேயும் ப்ரொப்போசல் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் வந்து மாதாவரத்தில் வந்து இப்போது 26ல் லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் லேண்டோட ரேட்லாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த அவுட்டர் ரிங் ரோடு இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாகவே க்ரோத் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஃபியூச்சரில் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் இருக்கும். வாங்கி போட்டோன்னா கூட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு. ஆமாம், வாங்கி நீங்கள் ஒரு இஎம்ஐயில் நம்மக்கிட்ட இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குது. இஎம்ஐ ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னா
லேண்டாக வாங்குறீங்கன்னா லேண்டுக்கு மட்டும் நம்ம இஎம்ஐ ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். ஏன்னா பேங்க் லோன் எல்லாருக்குமே கிடைக்காது, அவங்களுக்கு நம்ம இஎம்ஐ ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட் இடமா வாங்குறீங்கன்னா 15 லட்ச ரூபா வரும். 15 லட்ச ரூபாவில் 7.5 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா மீதி 7.5 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் 0% இன்ட்ரெஸ்ட்டில் 4 வருஷம் இஎம்ஐயில் கொடுக்குறோம். ஓகே. அப்படி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கூட நீங்கள் இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு லேண்டோட ரேட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுக்கும். ஸோ மினிமம் ஸ்கொயர் ஃபீட் இங்கே நீங்கள் எதில் இருந்து குடிக்கிறீங்க? 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. நார்த் ஃபேஸிங்லேருந்தும் இருக்குது. நார்த்து சவுத் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே சார். பட்ஜெட்டை நம்மளோட ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட்டும் சொல்லிடுங்க. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து என்ன ரேட்? 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து 15 லட்ச ரூபா. 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படி எடுத்திங்கன்னா 25 லேக்ஸ் வரும். லேண்டாக மட்டும் எடுத்திங்கன்னா 1200னா 30 லேக்ஸ் வரும். ஓகே. நீங்கள் இனிஷியலாக வந்து நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கணும்னா நீங்கள் 2லேருந்து 3 லட்சம் கையில் இருந்தாலே போதும், பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை பேங்க் லோன் வேணாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 0% இன்ட்ரெஸ்ட்டில் பாதி அமௌண்ட்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுக்குறோம். சூப்பர். ஸோ பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே கூட இங்கே இருக்குது. இங்கே மார்க்கெட்டு பஸ் வந்து மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும். மாதாவரத்துலேருந்து அவுட்டர் ரிங் ரோடு கனெக்ட் பண்ணுற ரோடு வந்து பார்த்தாலே தெரியும். பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 500 மீட்டர்லேயே இருக்குது. பஸ் ஸ்டாப்பு, மார்க்கெட்டு, வீடு, அத்தியாவசிய தேவைங்களுக்கு கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கினோன்னா ஒரு 500 மீட்டரில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம். மார்க்கெட் இருக்குது, அருமந்தை மார்க்கெட் ஜங்ஷன் இருக்குது, அங்கேயும் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். மார்க்கெட்லேருந்து 500 மீட்டர், நம்ம சைட்லேருந்து 1 கிலோமீட்டரில் அவுட்டர் ரிங் ரோட் கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டியில் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருமே வீடு கட்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம சைட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய வீடுங்க வந்து கட்டி குடியே வந்துட்டாங்க, ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா உடனே வீடு கட்டலாம், நாளைக்கே வீடு கட்டலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை கட்டுறதுக்கு கேட்டிங்கனாலும் நம்மளே கட்டி கொடுக்குறோம். வீடாகவும் கேட்டிங்கன்னா கட்டி கொடுக்குறோம், உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டி கொடுக்குறோம். சூப்பர். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள், சைட்டை வந்து பாருங்கள். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வீடுங்க கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே புது பில்டிங் தான் இப்போ வந்திருக்காங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்களுமே இருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்னும் 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. டேரக்ட் பில்டர் காண்டாக்ட் தான், சைடில் ப்ரோக்கரேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன லொகேஷனில், என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.